இன்றைக்கு வாழைப்பூலேருந்து ஒரு சுவையான வரை ஒன்று செய்து காட்ட போகிறோம். இந்த வாழைப்பூவில் ஒரு கயர்த்தன்மை இருக்கிறதால முதல்ல கொஞ்சம் தண்ணிக்கு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தான் வெட்டி அதுக்குள்ளே போட வேணும். இப்படி கொத்தினா தான் சின்ன சின்ன பெந்து வெட்டலாம். நல்ல சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும். இந்த உப்பு தண்ணிக்கு போட்ட வாழைப்பூவை நல்லா புளிஞ்செடுக்க வேணும். இதுக்குள்ளே இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் பூ மூண்டையும் போட்டு நல்லா பிணைஞ்செடுக்க வேணும். நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, சித்த மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வளமையாக தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுக்க வேணும். இதுக்கு நான் கொஞ்சம் மாசி கருவாடும் போடுறேன். விருப்பம் இல்லாட்டி போடாமலும் விடலாம். மாசி கருவாடு போட்டால் ஒரு வாசமாக இருக்குது. இப்போ எல்லாம் வதங்கிட்டுது. இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பூ இப்போ போடுவோம். இந்த எண்ணெயில் வறுபட்டால் ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்குது. எல்லாம் கலந்து வச்ச வாழைப்பூவை போடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம் கொஞ்சம் அவியறதுக்கு. இப்படி ஒரு 3-4 நிமிஷம் வறுக்க வேணும். இந்த வரை சோத்துக்கு சாப்பிடலாம், புட்டுக்கு சாப்பிடலாம், நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.